வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம அந்த கீரைகள்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வல்லாரை கொஞ்சம் நிறைய வளர்ந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இலை பிரண்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வல்லாரை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மழைக்கு அப்புறம் நான் எடுக்கவே இல்லை, அதனால் நிறைய வந்திருக்கு. இது மாதிரி விட்டுட்டு எடுத்தோம்னா நிறைய நமக்கு சட்னிக்கு துவையலுக்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி கீரை பறிக்காமலே விட்டதுனால கொஞ்சம் நல்லா இந்த பழம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. காய் வச்சு நல்லா பழம். இது அப்படியே விட்டோம்னாலும் நல்லா பழுத்து கீழே கொட்டி செடி வளரும். பாருங்க, இதுதான் பழம். இது இரண்டாவது கீரை. மூன்றாவதாக நம்ம இந்த கீரை இது என்னது கொடி இலை பிரண்டை. இந்த கொடி மாதிரி ஓடி இருக்கும். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்தது நமக்கு காலியாகிடுச்சு. நான் துவையல் செஞ்சேன், காலியாகிடுச்சு. அதனால் நம்ம இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அறுவடை வல்லாரை, கொஞ்சம் கற்றாழை, இந்த இலை பிரண்டை கொஞ்சம், மணத்தக்காளி கீரை கொஞ்சம், இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் கொஞ்சம், செம்பருத்தி, வெத்தலை, காஸ்மோஸ், மல்லிகை, நீல சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூ கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் இந்த காஸ்மோஸோடைய சீட்ஸ் கலெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.